டாக்டர் அம்பேத்கர், ஆலய பிரவேச மசோதாவில் உங்கள் ஆதரவை சுப்பராயனுக்கும் ஐயங்காருக்கும் அளிக்க வேண்டும். நான் இந்த மசோதாவை ஆதரித்த பின் 4 வர்ணத்தையும் ஜாதி அமைப்பையும் ஒழிக்க போராடினால் நீங்கள் எந்த பக்கம் இருப்பீர்கள்? அப்படியே நான் 4 வர்ணத்தை ஏற்றுக்கொள்வதானால் அதற்கு தங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், அதை தலைகீழாக மாற்றி சூத்ரனை முதலில் வைப்பீர்களா? டாக்டர் அம்பேத்கர், நான் ஒரு இந்து என்பது அந்த குலத்தில் பிறந்த ஒரு காரணத்தால் மட்டுமல்ல, கொள்கையாலும் விருப்பத்தாலும் கூட நான் இந்துதான். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடே நான் அறிந்த இந்து மதத்தில் இல்லை. ஆனால் வர்ணாசிரம தர்மத்தை நீங்கள் எதிர்க்க விரும்பினால் நான் உங்கள் பக்கம் இல்லை. காரணம், வர்ணாசிரமம் இந்து மதத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம், ஒரு தர்மம். அப்படி என்றால் நானும் உங்கள் பக்கம் இல்லை பாபுஜி. எங்களுக்கு விமோச்சனம் என்பது அரசியல் உரிமையில் மட்டுமே கிடைக்கும். புனித யாத்திரைகளிலோ அல்லது உண்ணாவிரதத்தாலோ கிடைக்காது. நான் வருகிறேன். நீங்கள் ஏன் மகாத்மாவை எதிர்க்க வேண்டும்? தீண்டாமையை ஒழிப்பதில் மகாத்மாவும் அக்கறையோடுதான் இருக்கிறார் என்று ஏன் நம்பக்கூடாது? எத்தனையோ மகாத்மாக்கள் இதுவரை இந்தியாவில் பிறந்திருக்கிறார்கள், தீண்டாமையை ஒழிப்பதற்காக பாடுபட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் தீண்டாமையை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. மகாத்மாக்கள் தோன்றுகிறார்கள், மகாத்மாக்கள் மறைகிறார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களின் நிலை இன்று வரை சிறிது கூட உயரவில்லை. அம்பேத்கர்